ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு சிக்கனையும் கழுவி ரெடி பண்ணி வச்சு பெரிய சட்டி கொஞ்சம் வதங்குறதுக்கு கிண்டுறதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவு கடலெண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு ஸ்பைசஸ். இன்றைக்கி நான் 3/4 kg தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அன்னாச்சி பூ, ஏலக்காய் 7, கிராம்பு 7, 2 இலை பிரியாணி இலை, பட்டை தேவையான அளவு சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் காரம் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணுறதுனால ஸ்பைசஸ் இங்கே கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 மிளகா சேர்த்துக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். ஒரு கோல்டன் பதம் வந்தோடனே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். புதினா 2 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி. எல்லாத்தையுமே முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா பிரியாணி செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவதியாக செய்கிறோன்ட்டு எதையாவது மறந்து விட்டுருவோம். அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தா பிரியாணி 1/2 hour ரெடி ஆகிடும். தக்காளி 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு 12 வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம் தான் 12 வெங்காயம் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். சண்டேனா எல்லாருக்கும் லீவ். இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் மட்டும் ஏங்க லீவே கொடுக்க மாட்டீங்க? என்ன பண்ணுறது? குடும்ப இல்லத்தரசிகள் அனைவரும் பாவம். சண்டே ஆனால் அவங்களுக்கு ஹெவி டியூட்டி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அந்த பிரியாணிக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அதை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்க வேண்டியது. ரொம்ப சேர்த்தாலும் அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதனால் அளவாக சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ஒரு 4 to 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். சண்டே மார்னிங் எந்திரிச்சோடனே என்ன செய்யணுன்ற ஒரு கேள்வியோடு தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கிற குட்டீஸ் தான் இப்போ ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது. நம்மளாம் எங்கே போயிட்டோம், அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன தேவையோ ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்குறது. ஃபிஷ்ஷா சிக்கனான்ட்டு அவங்க சூஸ் பண்ணுறது தாங்க இன்றைக்கி. நீங்கள் கண்டிப்பாக பிரியாணி வேணும்னு கேட்டதுனால காலையில் பிரியாணி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. நான் 3/4 kg சிக்கனுக்கு 3/4 kg இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நாளைக்கு ஷஷ்டின்றதுனால எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தயிர், 1 கப் மீன்ஸ் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக உடச்சி அப்படியே சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் நல்லா க்ரீமி டைப்புக்கு வர வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு கலர் கொடுக்குறதுக்கு எந்த கலரும் யூஸ் பண்ணுவேன்னா நம்ம தனி மிளகாத்தூள் அது என்ன சொல்லுவாங்க, காஷ்மீர் சில்லி, அதை ஆட் பண்ணலாம். நான் இப்போ தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஸ்பைசஸ் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனுன்றதுனால நான் 2 to 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுலாம். நம்ம தம்முக்கு தண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு. அதுலேயும் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. அரிசி பிரியாணி செய்கிற ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து ஊற வச்சிருந்தோம். அப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் அந்த பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துக்கு நம்ம எவ்வளோ அரிசி போடணுமோ அதை எடுத்து கழுவி ஊற வச்சுக்கிறது பெஸ்ட். அரிசி வேக வச்சு வடிச்சிட்டு இப்போ நம்ம தம்முக்கு போட ஆரம்பித்தாச்சு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசியும் அந்த தண்ணியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம ஆஃப் பாயிலில் தான் அரிசி எடுத்துருக்கோம். அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அரிசியாக இருக்கும். அதனால் தம் போட்டாச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ரைத்தா செய்ய போகிறோம். ஒரு வெள்ளரிக்காய், ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வீட்லேயே பெரிய ஊற்றின தயிர், அதனால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த ரைத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குக்கும்பர் ஆட் பண்ணுறதுனால க்ரன்ச்சியாக இருக்கும்.
இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்கும் சைட் பை சைடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் கழுவி வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், அதுக்கப்புறம் மின்ட்டையும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 65 மசாலா. எங்கள் வீட்டில் அதை போட்டால் தான் அக்செப்ட் பண்ணுறாரு. 65 ஓகேன்ட்டு, அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரியாணி, ரைத்தா, சிக்கன் 65 வித்து கிரேவியை என்னால் ஷூட் பண்ண முடியல. அதனால் இதோட நம்ம சண்டே vlog முடிச்சுக்கலாம். டாடா, பாய்.